சர்வதேச டி20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அறிவித்துள்ளார். டி20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, நட்சத்திர வீரர் விராட் கோலி இருவரும் சர்வதேச டி20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். இவர்கள் வரிசையில் தற்போது ஆல்ரவுண்டர் ஜடேஜாவும் இணைந்து ஓய்வை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர், டி20 உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகி இருப்பதாகவும் இத்தகைய சிறப்பான தருணத்தில் ஓய்வை அறிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மற்ற 2 ஃபார்மேட்டுகளில் தொடர்ந்து ஆடவிருப்பதாகவும் 35 வயதாகும் ஜடேஜா தெரிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு டி20 போட்டிகளில் இலங்கைக்கு எதிராக அறிமுகமான ஜடேஜா 74 டி20 போட்டிகளில் 115 ரன்கள் எடுத்து 54 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். சர்வதேச டி20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டராக மிக சிறப்பாக செயல்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ரசிகர்கள் ஜடேஜாவின் செயல்பாடுகளை மறக்க மாட்டார்கள் என்றும் ஜடேஜாவின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். ஆண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நாளை தொடங்க உள்ளது. டென்னிஸ் உலகில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் லண்டன் நகரில் நாளை தொடங்க உள்ளது. ஆடவர் ஒற்றையர், இரட்டையர், மகளிர் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆடவர் பிரிவில் ஜோகோவிச், அல்காரஸ், சின்னர் உள்ளிட்ட முன்னணி வீரர்களும், மகளிர் பிரிவில் இகா ஸ்வியாடெக், கோகோகாவ், சபலென்கா உள்ளிட்டோரும் களம் காண்கின்றனர். இந்திய வீரர்கள் ரோஹன் போபண்ணா, சுமித் நாகல், ஸ்ரீராம் பாலாஜி, யுகி பாம்ரி ஆகியோரும் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளனர். ஜூலை 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் டென்னிஸ் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது. இந்தியா தென் ஆப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 603 ரன்கள் குவித்த நிலையில் தென் ஆப்பிரிக்கா 266 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆனது. இந்திய ஸ்பின்னர் ஸ்னே ராணா 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதகலப்படுத்தினார். தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென் ஆப்பிரிக்க அணி 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன்கள் எடுத்துள்ளது. அந்த அணியில் சூன்லஸ் சதம் விளாசினார். கேப்டன் லாரா வோல்வோட் 93 ரன்களுடனும் மாரிசன் கா 15 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.